இந்த பகுதி பின்னத்தை பார்ப்போம். கூடுதலாக எல்லாரும் பிளவுறது இந்த முழுவதின் வர்க்கம் அடியில் பார்த்தீங்கன்னா x-1 முழுவதின் வர்க்கம் இருக்குது. ஸோ இப்படி வர்க்கங்கள் கணம் 4ஆம் அடுக்கு இப்படி அடுக்குகள் வர டைமில் சில பேர் என்ன செய்யணுமெண்டா பிளவுடியணும். ஸோ அப்போ இந்த கேள்வியோட பார்ப்போம் எப்படி செய்ய போகிறோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது இப்போ வளப்பையும் போல் என்னது கீழே காரணிப்படுத்தப்பட்டிருக்கா, கீழே இருக்கிற அடி காரணிப்படுத்தப்பட்டிருக்கா, காரணிப்படுத்தப்பட்டு இருக்குது. அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும், கீழே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்கும் மேலே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்கும் சமனாக இருக்கா, இல்லாட்டி மேலே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்கு சின்னனா இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, ஏதோ உண்டு. அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா கீழேயும் பாருங்க, கீழே எத்தனை ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க, அடைப்புக்குறி நிற்கிற நேரம் எக்ஸ் கணம், மேலே என்னது எக்ஸ் கணம். இப்போ மேலேங்கிலையும் இருக்கிற அடுக்கு வந்து சேம் அடுக்கு. இப்போ கட்டாயம் முன்னுக்கு ஏ என்ற ஒரு மாறிலி வரப்போகுது. ஏ என்ற ஒரு மாறிலி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இது சம்மந்த இதே டைப்பில் தான் கொஞ்சம் நிறைய கேள்வி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் எல்லா கொஷனும் படியாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க, காரணியில் போட போகிறேன். இந்த காரணி பார்த்தவன்டா x-1 முழுவதும் வர்க்கம் இருக்குது. இப்படி வர்க்கங்கள் வர நேரம் கவனம், காரணி போடுற நேரம் x-1 முறுக்கா வரும், அதோட x-1 முழுவதும் வர்க்கமும் முறுக்கா வரும். அது கட்டாயம் கவனித்து கொள்ளணும். இந்த ரெண்டும் கட்டாயம் வரும். ஸோ x-1 முழுவதும் வர்க்கம் இதுவும் வரும், ரெண்டும் அப்படியே வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படின்னு வைங்க, இப்போ ஒரு கணம் இருக்குன்னு வைங்க, ஒரு 3ஆம் அடுக்கு இருந்தாண்டா 3ஆம் அடுக்கில் இப்போ x-1 3ஆம் அடுக்கண்டா என்னென்ன வரும் நினைக்கிறீங்க, x-1 இருக்கா காரணிக்குள்ள வரும், பிறகு x-1 முழுவண்ட வர்க்கம் இருக்கா வரும், அடுத்தது x-1 முழுவண்ட கணமும் வரும். எத்தனை அடுக்கு இருக்கோ முதலாம் அடுக்குல இருந்து நீங்கள் போட்டுக்கொண்டே போகணும், இப்படி வரும். x-1 முழுவண்ட வர்க்கம், x-1 முழுவண்ட கணம் என்று வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வர்க்கம் இருக்கின்றபடியா x-1 முழுவண்ட வர்க்கமும் வரணும் கட்டாயம். அடுத்தது என்னது சக, அடுத்த காரணி x2. சில பேர் வந்து கொஞ்ச காலம் போக மறந்து என்ன செய்யணும், இந்த x-1 முழுவண்ட வர்க்கத்தை மட்டும் போட்டுருவீணும், காரணியாக தானே அதை மட்டும் போட்டுருவீணும். அப்போ இந்த x-1 போட மறந்துடுவீணும். அப்போ அந்த மூன்றும் கட்டாயம் வரணும். x-1 x-1 முழுவண்ட வர்க்கம் x+2 இந்த மூன்று வரப்போகுது. அங்கால முன்னுக்கு a என்ற மாதிரி அட்டாக போகுது. இனி பழமையாக நாங்கள் செய்கிற மாதிரி என்ன செய்யணும், கீழே இருக்கிற எக்ஸினுடைய அது அடியை விட எக்ஸின் எத்தனையாம் படி கீழே இருக்குதோ அத்தனையாம் படியை விட ஒரு படி குறைச்சி மேலே போடணும். ஸோ கீழே x-1 இருக்கண்டா ஒரு படி குறைச்சமண்டா மேலே வாரது மாறிலி, கேபிட்டல் பி என்ற ஒரு மாறிலி. x-1 முழுவண்ட வர்க்கம் இருக்கண்டா இதில் இருந்தோடு நீங்கள் ஒரு படியை குறைச்சி பார்க்கக்கூடாது என்று நாங்கள் இதை முழுவண்ட வர்க்கமாக எழுதியிருக்கிறோம். அதாவது இப்படி இப்போ x-1 முழுவண்ட வர்க்கத்தில் x-1 வந்திருக்குது, x-1 முழுவண்ட வர்க்கமும் தானே வந்திருக்குது. நீங்கள் முதலாம் அடுக்கு இப்போ தனியாக எழுதுகிற நேரம் மட்டும்தான் அதுக்கு ஒரு அடுக்கு என்ன செய்யணும், குறைச்சி பார்க்கணும். இப்படி x-1 முழுவண்ட வர்க்கம், x-1 முழுவண்ட கணம் இப்படி வந்துண்டா நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு அடுக்கை குறைச்சி போட்டுடக்கூடாது. இப்போ நீங்கள் கட்டாயம் பேருக்கு என்ன விரும்பண்டா, கட்டாயம் ஒரு மாறிலி மட்டும்தான் வரும், மாறிலி. பிறகு x2 சொல்கிறது முதலாம் படி, அதே மாதிரி ஒரு படி குறைச்ச மாட்டோம் மாறிலி. இப்போ இன்னும் நான் கொஞ்சம் ஈஸியாக விளங்குற மாதிரி சொல்கிற மாதிரி, மேலே ஒரு எத்தனை படி, ஒரு 5ஆம் படி இருக்குன்னு வைங்க, 5ஆம் படி இருக்குது. கீழே வந்து x2 சக 1 இருக்குன்னு வைங்க, x2 சக 1 பாருங்கோ, முழுவண்ட வர்க்கம் வந்து முழுவண்ட வர்க்கம் கீழே ஒரு எக்ஸ் சக 2 இருக்குன்னு வைங்க, எக்ஸ் சக 2 இருக்குண்டு, ரைட், எக்ஸ் சக 2. இப்போ பாருங்க பலம் என்ன பார்ப்பீங்க, மேலேங்களையும் எத்தனையாம் படி, மேலேங்களையும் எத்தனாம் படி இருக்குது, மேலே 5ஆம் படி, கீழேயும் நீங்கள் எல்லாம் அடைப்பூர் நிற்கினீங்கன்னா 5ஆம் படி வரப்போகுது. அப்போ முன்னுக்கு ஒரு மாறிலி a என்ற ஒரு மாறிலி வரப்போகுது சக.
இனி என்ன செய்ய போறீங்க முழுவதுன்ற வர்க்கம் இருக்கண்டா எக்ஸ் வர்க்கம் சவுண்டும் வரும் அங்கால எக்ஸ் வர்க்கம் சவுண்டும் முழுன வர்க்கமும் வரும் பாருங்க எக்ஸ் வர்க்கம் சவுண்டு முழுன வர்க்கமும் வரப்போகுது இப்போ முழுன வர்க்கமாக எழுதுகிற நேரம் நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் மேலே போடுறது ஒரு மாறிலி மட்டும்தான் வரும் இதில் வாரது ஒரு இதில் வர ஒரு மாறிலி மட்டும்தான் இது இவருக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு படியை குறைச்சி பார்க்கணும் அப்போ எக்ஸர்க்கம் சவுண்டா ஒரு படியை குறைச்சிங்கண்டா எத்தனை படி அது முதலாம் படி என்றா பிஎக்ஸ் சகசி பிஎக்ஸ் சகசி என்று வரப்போகுது இப்படித்தான் வரும் அங்கால சக டி சக இ என்று ஒன்று வரப்போகுது என்ன இக்கு கீழே என்ன வரப்போகுது எக்ஸ் ரெண்டும் வரும் எக்ஸ் ரெண்டு இந்த மாதிரி தான் வரும் இப்போ முழுன வர்க்கம் வர நேரம் நீங்கள் முழுன வர்க்கங்கள் கரங்களுக்கு மேலே ஒரு அடுக்கு என்ன செய்யக்கூடாது குறைச்சி பார்க்கக்கூடாது ரைட்டோ ரைட் இப்போலாம் போட்டுட்டோம் இனி எக்ஸ் கணம் இனி கவனமாக நாங்கள் சுருக்கினோம்னா சரி நிறைய பேர் இப்படி இப்போ இந்த முதலாவது ஸ்டெப்பை வந்து சரியாக எழுதி போட்டு சுருக்கல்ல அப்படி விட்டுருவினோம் சுருக்கள் வந்து கவனையில் புல விடணும் ரைட்டா ரைட் ஏ யார் பிறக்க போகிறது நேரடியாக பார்க்கலாமே நேரடியாக என்ன போசி இவ்வளோத்துக்கு மேலே போகுது சரி பண்ண நம்ம போசி எடுத்து விட்றேனே போசி எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவன வர்க்கமும் எக்ஸ் ரெண்டு வரப்போசி எக்ஸ் ரெண்டு சரி இனி என்ன செய்ய போகிறோம் ஏயை யார் பிறக்க போகிறது எக்ஸ் ரெண்டு சரியோ அப்போ ஏயை பிறக்க போகிறது எக்ஸ் ரெண்டு மேரம் பிறக்க போகுது எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவன வர்க்கமும் பிறக்க போகுது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவன வர்க்கம் அங்கால ஒரு எக்ஸ் ரெண்டு கொஞ்சம் சுருக்க தான் போகணும் சுருக்கித்தான் செய்யணும் ரைட் எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் பிஏ யார் பிறக்க போகிறது ஒரு எக்ஸைய ஒன்று அங்கே மேற்கனவே இருக்குது அப்போ இவரை பிறக்க போகிறது ஒரு எக்ஸைய ஒன்றும் அடுத்தது எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு சாரி இங்கே ஓகே பி சரி சக அடுத்தது சியை பார்த்தோம்னா எக்ஸை ஒன்று முன்னாடி வர்க்கம் மேற்கனவே இருக்குது அப்போ கட்டாயம் பெருக்க போகிறது எக்ஸ் ரெண்டு ஸோ உங்களுக்கு இதில் 4 தெரியா கணியம் என்ன ஏயிலேருந்து டி வரைக்கும் இருக்குது 4 தெரியா கணியம் அடுத்தது டியை பெருக்க போகிறது எக்ஸே ஒன்று முழு வர்க்கம் 4 தெரியா கணியம் இருக்குது ரைட் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் பாருங்க ஏயை பெருக்க போகிறது ஒரு ஸ்டெப்பில் கன்ஃபார்ம் பண்ணுறோம் எப்படின்னா சரியாண்டு இப்போ இதுக்குள்ளே பிழைச்சிதுண்டா அவ்வளோ பிழைச்சி போகணும் ஏ இன்ட்டு எக்ஸே ஒன்று முழு வர்க்கமும் எக்ஸை ரெண்டும் வரப்போகுது பியோட யார் வரப்போகிறது ஒரு எக்ஸை ஒன்றும் எக்ஸ் ரெண்டும் சியோட வரப்போகிறது எக்ஸ் ரெண்டு டியோட வரப்போகிறது எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவண்ட வர்க்கம் அவ்வளோதான் ரைட் இனி ரெண்டு பக்கம் ஒரே அடி இருக்குது அடியை விடுவோம் எக்ஸ் கணம் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ இருக்கட்டும் இவ்வளோத்தையும் நான் என்ன செய்யணும் இவ்வளோத்தின் ஆன்சரையும் காணும் எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவண்ட வர்க்கமும் எக்ஸ் ரெண்டும் அப்போ நான் என்ன செய்கிறேன் முதலாவதுல எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவண்ட வர்க்கத்தை எழுதி விடுறோம் முதல்ல எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2x சக ஒன்று இதை எழுதி போட்டு பிறகு என்ன ஒரு ஸ்டெப்பில் நாங்கள் எக்ஸ் சக ரெண்டால் பெருக்குவோம் எக்ஸ் சக ரெண்டு அடுத்தது பியையும் அப்படி எழுதி போட்டு உள்ளுக்குள்ளே பாருங்க இவர் என்ன செய்யலாம் நீங்கள் இதை நீங்கள் நேரடியாக எழுதலாம் பாருங்க எக்ஸ் இங்கேயும் எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது ப்ளஸ் தான் இருக்குது அங்கேயும் எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அந்த எக்ஸுக்கு முன்னாலேயும் இருக்கிறது ஒன்று அப்போ நீங்கள் இதை நீங்கள் நேரடியாகவே எழுதலாம் எப்படி என்றால் மைனஸ் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுறது கூட்டின்னு என்ன வரப்போகுது முதலாவது வார எக்ஸ் இருக்க உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினீங்கண்டா மைனஸ் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரப்போகுது ப்ளஸ் ஒன்று ஸோ இதில் வரப்போகிறது ப்ளஸ் எக்ஸ் அங்கால மைனஸ் ஒன்று வர ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்படின்னு எல்லாத்துக்கும் எழுதலாமே ரைட் ப்ளஸ் அங்கால இவரை அடைப்பு நீக்கி விட்றேன் சிஎக்ஸ் ப்ளஸ் 2c ஓகே
சக டி இன்டு இவர் என்ன செய்கிறேன் எக்ஸ் சருக்கம் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அவ்வளோதான். இனி பார்ப்போம் எக்ஸ் கணம் ஓகே ஏ எப்படி இருக்கட்டும் ஏ எப்படி இருக்கட்டும் திருப்பி இவரால் அடைப்பு நீக்குவோம். அடைப்பு நீக்கிட்ட பாருங்க நான் எக்ஸால் எக்ஸ் இருக்கிறத பிரிக்கிட்ட எக்ஸ் கணம் பாருங்க இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் மனதால் போட போகிறேன் மனதாலேயே போட போகிறேன். அப்புறம் என்ன நடக்க போகுது இந்த எக்ஸால் பாருங்க -10x கேட்குதுன்னு வரப்போகுது -2x இருக்கும் வரப்போகுது. அதாவது அடுத்த எக்ஸ் சர்க்கம் எப்பப்போ வரும்னு பார்க்குறது எப்பப்போ வரும் இந்த எக்ஸால் -2x இருக்கும்போது -2x சர்க்கம் வரும். பிறகு எப்போ வரும் இந்த 2ஆல் இந்த எக்ஸ் சர்க்கத்தை பிறக்கும்போது தான் என்ன வரப்போகுது 2x சர்க்கம் எக்ஸ் சர்க்கம் என்ற உறுப்பு வரும். அப்போ எக்ஸால் -2x பிறக்கும்போது -2x சர்க்கம் 2ஆல் எக்ஸ் சர்க்கத்தை பிறக்கும்போது எத்தனை வருது 2x சர்க்கம். அப்போ எக்ஸ் சர்க்கம் என்ற டேர்ம் என்ன செய்யாது இங்கே வராது. ரெண்டும் 0 எக்ஸ் சர்க்கம் என்ற டேர்ம் என்ன செய்யாது இதுக்குள்ளே வராது. அப்போ எக்ஸ் சர்க்கம் இல்லை. இப்போ இந்த தனியை நேராக பார்த்தா சரி எக்ஸை மட்டும் பார்த்து விட்டேன்ல சரி எக்ஸை பார்த்துட்டா பாருங்க இந்த எக்ஸால் இந்த ஒன்றை பிறக்கும்போது எக்ஸ் வரப்போகுது இந்த 2ஆல் இந்த இந்த 2ஆல் இந்த -2x பிறக்கும்போது தான் எக்ஸ் என்ற உறுப்பு வரும். இப்போ இந்த -10ஆல் -2x பிறக்கும்போது -4x எக்ஸால் ஒன்றை பிறக்கும்போது +x அப்போ ஆக மொத்தம் -3x சரியோ -3x அதில் என்ன வரப்போகுது 2 தர 1 2 இவ்வளோ தான் வரப்போகுது. வேணுமெண்டா நீங்கள் அடைப்பூரி நீக்கி பாருங்க அப்படி தான் வரும். இனி பாருங்க என்ன வரப்போகுது இவர் அடைப்பூர் நீக்குவோம் bx சர்க்கம் ப்ளஸ் bx -2b ப்ளஸ் cx. இப்படி நீங்கள் உண்மையாக அடைப்பூர் நீக்கிற மட்டும் தேவையில்லை. அடைப்பூர் நீக்காமலே குணகங்களை என்ன செய்யலாம் பொது கொடுக்கலாம். dx சர்க்கம் என்ன அடைப்பூர் நீக்கினீங்கன்னா நீங்கள் பிழையாக வராது எங்கேயும் பிழைக்க விட மாட்டீங்க சரியா நுணுக்கமாக பார்த்து சுருக்குவீங்க -2dx ப்ளஸ் d ரைட். இப்போ பாருங்க எக்ஸ் கணம் இருக்குது. இப்போ நான் இந்த ஏயை நான் அடைப்பூரி நீக்கலை அடைப்பூரி நீக்காமலே நான் வந்து என்ன செய்ய போகிறேன் குணங்களை பொது கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் இங்கே பாருங்க இந்த எக்ஸ் கணத்தை ஏயால் பிறக்கும்போது ஏஎக்ஸ் கணம் வரும். அப்போ ஒரு ஏ வேறு எங்கேயும் இருக்கான்னு பாருங்க எக்ஸ் கணம் ஒரு இடமும் இல்லை. ஸோ அப்போ இதில் மட்டும்தான் வரப்போகுது எக்ஸ் கணம் சாக. இனி எக்ஸ் இருக்கதா பார்க்க போகிறேன். எக்ஸ் இருக்கமாட்டா இதுக்குள்ளே எக்ஸ் இருக்கமாட்ட உறுப்பே இல்லை. எக்ஸ் கருத்துக்கு எக்ஸ் கணம் -3x ப்ளஸ் 2 இதுக்குள்ள எக்ஸ் சர்க்கம்ன்ற உறுப்பே இல்லை. அப்போ நான் இதுக்குள்ளே பார்க்க தேவையில்லை. அடுத்த உறுப்பு எங்கே இருக்க போகுது இங்கே பி இருக்குது. ஓகே பி ப்ளஸ் பி அடுத்தது அங்கே பார்த்த மாட்டோம் ஒரு டியும் இருக்குது பி ப்ளஸ் டி அவ்வளோந்தான் எக்ஸ் சர்க்கம். ஸோ வளாம் இன்டு எக்ஸ் சர்க்கம். அடுத்தது சக எக்ஸை பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸை பார்த்துட்டா ஏயால் -3x பிறக்கும்போது -3a பாப்பாம் இங்கால ஒரு பி இருக்குது ப்ளஸ் இங்கால ஒரு சியும் இருக்குது சி அங்கால -2d இருக்குது -2d இன்டு எக்ஸ் ப்ளஸ் மாறிலியை பார்த்தோம்னா ஏயால் 2 பிறக்கும்போது 2aயும் இங்கே ஒரு -2b இருக்குது ப்ளஸ் 2cயும் இருக்குது 2cm ப்ளஸ் டி. இனி என்ன செய்ய போகிறோம் எக்ஸினுடைய குணங்களை சாம்படுத்த போகிறோம். இனி சாம்பாடுகள் எடுத்து பெருமானங்களை காண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்டா ஏபிசிடி என்று 4 தெரிய கணியம் இருக்குது. இப்போ 4 சாம்பாடு எடுத்து செய்கிறதுக்கு கஷ்டம் ரைட். பாருங்க எக்ஸ் கணத்தை நாங்கள் எடுக்கும்போது என்ன வரப்போகுது ஏ எக்ஸ் கணம் வலப்பக்கம் என்ன இருக்குது ஏ தான் இருக்குது. இடப்பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் கணத்துக்கு முன்னால் 1. அப்போ ஏ சமன் 1 எங்களுக்கு நேரடியாகவே வந்துட்டு
அடுத்தது எக்ஸ் வர்க்கம். ரைட், எக்ஸ் வர்க்கம் பார்த்தோம்னா உங்களுக்கு பலப்பக்கம் என்ன இருக்குது? முதல்ல பலப்பக்கத்தை எழுதுங்க, எழுதி போட்டு இடப்பக்கம் எழுதுங்க. பி சக டி. இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம்ன்ற உறுப்பே இல்லை. அப்போ கட்டாயம் அங்கே என்ன இருக்கும்? குணகம் 0வாக தான் இருக்கும். குணகம் 0. இப்போ இவரை நான் எடுக்கிறேன் முதலாவது சமன்பாடு. அடுத்தது எக்ஸ். எக்ஸின் குணத்தை சாம்பிடுத்தினோம்டா என்ன இருக்குது? -3a + b + c -2d = இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ற உறுப்பு இருக்கா? இல்லை. எக்ஸ் என்ற உறுப்பு இல்லாட்டி அங்கேயும் குணகம் என்னது? 0 தான். இனி ஏக்கு பதிலாக கொண்டு போட்டு விட்டோம்டா -3 வரப்போகுது. என்ன இதில் பாரது -3 + b + c -2d b + c -2d ஓகே சமன் 0 வரப்போகுது. ஸோ இதில் இருந்து நாங்கள் அடுத்த சமன்பாடுங்களுக்கு b + c + -2d = 3 என்று வரப்போகுது. இது எங்களோட ரெண்டாவது சமன்பாடு 3. ரைட், இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது மூன்றாவது சமன்பாடு என்ன எடுக்க போகிறோம்? மூன்றாவது சமன்பாடு மாறிலி. என்ன மாறிலி? அப்போ நான் எக்ஸ் நோட்டன் எழுதாமல் நான் தமிழ்லேயே எழுதி கொள்றேன். மாறிலி. மாறிலின்ற குணத்தை நாங்கள் சாப்பிடுத்த போகிறோம். ரைட், மாறிலின்ற குணத்தை சாப்பிடுத்தோம்டா என்ன வரப்போகுது? 2a. என்ன 2a - 2b + 2c + d ஈக்குவல் என்ன இருக்குது? இங்கேயும் மாறிலி இருக்கா? இல்லை. தனி எக்ஸ்கான மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் வர்க்கம்ன்றது இல்லை, எக்ஸ் இல்லை, மாறிலியும் இல்லை. மாறிலியும் இல்லாட்டி என்னது? அதுவும் 0 தான். ஸோ ஏக்கு பதிலாக நான் கொண்டு போட்டு விட்டோம்டா எங்களுக்கு 2 வந்துடும். என்ன 2. அப்போ -2b + 2c + d என்ன வரப்போகுது? சமன் -2 வரப்போகுது. ஏக்கு பதிலாக 2 போட்டோம்டா இதில் 2 உருவாகும். அப்போ அது -2 இங்கே வரப்போகுது. ஸோ இவர் மூன்றாவது சமன்பாடு. இப்போ 1 2 3 அந்த 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் வச்சுக்கொண்டு என்ன காணணும் நாங்கள்? அடுத்தது பியும் சியும் டியையும் காணணும். ரைட், இப்போ பார்க்கலாம். முதலாவது சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பியும் டியும் இருக்குது. முதலாவது சமன்பாட்டில் பியும் டியும் இருக்குது. அப்போ எனக்கு உடனே ஒன்று விளங்கிடும். என்ன செய்யலாம்? ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் வச்சுக்கொண்டு நான் பியிலையும் டியிலையும் இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்க போகிறேன். நான் என்ன செய்யணும்? 2லையும் 3லையும் இருக்கிற சி எனக்கு வரக்கூடாது. சி வரக்கூடாது. அப்போ சி வரக்கூடாதுன்னு நான் என்ன செய்கிறேன்? ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி போட்டு 2ஆல் பெருக்கினா 2c உருவாயிரும். அப்போ 2ஆல் பெருக்கி போட்டு மூன்றாவது சமன்பாட்டை என்ன செஞ்சு விட்றேன்? கழிச்சு விட்றேன். மூன்றாவது சமன்பாட்டை நான் கழிச்சு விட்றேன். கழிச்சு விட்டேன் என்ன வரப்போகுது? ரைட், எங்கே ரெண்டாவது சமன்பாட்டை நான் பெருக்கி காட்டுறேன். 2b + 2c - 4d 2ஆல் பெருக்கணுமெண்டா அதுலேருந்து கழிக்கிறோம். அரை கழிக்கிறோம் ரெண்டாவது சமன்பாட்டு. ஸோ -2b + 2c + 2c + d + 2c + d என்று வரப்போகுது. இவ்வளோத்தையும் கழிக்கிறோம். இப்போ முதலாவது சமன்பாட்டில் 2ஆல் பெருக்கிட்டோம்னா 6 வந்துருக்கு. என்ன 6 - என்னத்தை கழிக்கிறோம்? -2. இப்போ பாருங்க, உங்களுக்கு சிசி எல்லாம் இல்லைன்னா சிசியும் இல்லைண்டா மொத்தம் 4b வரப்போகுது. 4bயும் -4dயும் அங்கே ஒரு d வந்துச்சுன்னா எத்தனை வரப்போகுது? -5d வரப்போகுது. -5d = எத்தனை? 8. இவரை நான் 4ஆவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம். 4ஆவது. இப்போ பாருங்க, முதலாவது சமன்பாடும் எனக்கு இருக்குது.
4 சாம்பாட்டையும் இருக்கு. அதில் இருந்து கொண்டு நான் 6வது ஒரு ஆளை காண்றேன். அப்போ நான் அதுலேருந்து நான் எப்படி காணப்படுறேன்டா, டிஏ இல்லாமல் செய்கிறேன். டிஏ இல்லாமல் செய்யணுமெண்டா முதலாம் சாம்பாட்டை 5ஆல் பெருக்கிறேன். 5ஆல் பெருக்கி 4 சாம்பாட்டோட கூட்டி விட்டேன்டா டி இல்லை. அப்போ நான் இவரை நேரடியாக போட போகிறேன். முதலாம் சாம்பாட்டை 5ஆல் பெருக்கி விட்டேன் என்ன வந்துடும், 5பியும் 5டியும் என்ன சரி வேணாம் பம்பு. நான் அதையும் ஒரு ஸ்டெப்பில் எழுதுகிறேன். 5b + 5d அதோட யாரை கூட்ட போகிறேன், 4b - 4b - 5d. ரைட். கூட்டுற நேரம் முதல் சம்பளத்தின பிரிக்கி நாங்கள் 5ஆல். அப்போ அங்கே 0 தானே என்ன 0. அப்போ அதோட 8 கூட்டுப்பட போகுது. -5d -5d இல்லை 9b. எல்லாம் கொஞ்சம் பின்னத்தில் வந்துட்டு ஓகே 8 இதிலிருந்து உண்டு பி வந்துருக்குது 8×9 எல்லாம் பின்னத்தில் வந்துட்டு ரைட் ஓகே 8×9 8×9 திருப்பி யாரை காணலாம், டிஏ காணலாம். டிஏ கண்டமாட்டா இதை கொண்டு போய் ஐ இதில் போடுறேன், ஐ 1ல் போடுறேன். முதலாம் சாம்பாட்டில் போட்டு விட்டேன்டா, போட்டு விட்டால் முதலாம் சாம்பாடு என்ன இருக்குது, பி சக டி. ஸோ பி சக டி ஈக்குவல் டு 0ண்டா எங்களுக்கு நேரடியாக வரப்போகுது டி ஈக்குவல் டு -8×9. ஸோ டியும் கண்டுபிடிச்சிட்டோம். தனி யார் மட்டும் காணையில், சி மட்டும் தான் காணையில். எல்லா ஸ்டெப்பும் நான் எழுதியிருக்கிறேன், ஒன்று மிஸ் பண்ணல. எல்லா ஸ்டெப்பும் எழுதி தான் இருக்கிறேன். ரைட். -8×9 பி கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நான் காண வேண்டியது யாரை காணணும், சிஏ காணணும். சிஏ காண்றேன்டா நான் அங்கே கொண்டு போய் போடுவோம், 2ஆம் சாம்பாடில் போடும். என்ன எல்லாத்தையும் கொண்டு 2ஆம் சாம்பாடில் போடும். 2ஆம் சாம்பாடு என்னென்ன இருக்குது, பி சக சி -2d ஈக்குவல் டு 3. இதில் கொண்டு வந்து சிஏ காணணும். ஸோ பிக்கு பதிலாக 8×9 + சி -2 தர டிக்கு பதிலாக -8×9 என்ன -8×9 9. இந்த 3 நான் என்ன செய்கிறேன், சரி 3 அப்படியே இருக்கட்டும். நீங்கள் சி மட்டும் தான் வேணும். சி இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது இது இந்த -2ஐயும் 8ஐயும் பெருக்கின்ற எத்தனை வரும், 2 தர 8×9. ஆல்ரெடி எத்தனை இருக்குது, 8×9 இருக்குது. அப்போ மொத்தம் 3 தர 8×9 இருக்குது. அப்போ அந்த 3 தர 8×9 என்ன செய்ய போகுது, அங்கே போய் கழிவிட போகுது. அப்போ 3 தர 8×9 கழிவிடும். 2 தர 8×9 இருக்குது, ஆல்ரெடி 8×9 இருக்குது. அப்போ மொத்தம் 3 தர 8×9 அது போய் கழிவிட போகுது. இப்போ கழிவிட்டுதான்டா 93 27 4 போனால் 3, 93 27 3 24 3 வரப்போகுது. ஆக மொத்தம் சி ஆன்சர் எத்தனை வரப்போகுது, 1×3. இவ்வளோதான் விஷயம். ரைட். இந்த 1×9. அப்போ இவ்வளோத்தையும் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி ஒரு எழுதி போட்டு அவரை கொண்டு போய் பிரதி விடணும். கொண்டு போய் நீங்கள் கேளிய புள்ள எழுதி போட்டு எத்தனை வரப்போகுது, எக்ஸ் கனத்திங்கள் x - 1 முழுவத வர்க்கம், அடுத்தது எக்ஸ் வர்க்கம், சரி எக்ஸ் ஆக 2 ரைட் சர்வசமன் ஏ என்று சொல்றது 1. அப்போ 1 ப்ளஸ் பி என்று சொல்றது எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், 8×9 என்ன பி இதில் இருக்குண்டா, இதில் பி 8 இருக்குது, டி இங்கே இருக்குது, சி இதில் இருக்குது, ஏ இங்கே இருக்குது. எல்லா ஆன்சரையும் கண்டுபிடிச்சி போட்டு கவர்மெண்டா ஒரு பாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் எழுதி போட்டு கொண்டு போய் போடுறது ஈஸி. அப்போ பி என்று சொல்கிறது 8×9. அப்போ 8×9 நான் மேலேயே போட்டு விட்றேன். கீழே என்ன வரப்போகுது, எக்ஸ் -1. அடுத்தது டி என்று சொல்கிறது -8×9 என்ன. அப்போ நான் -8×9 நான் முன்னுக்கும் கொடுக்கலாம் மைனஸாக மாற்றி, அப்படி இல்லாட்டி மேலேயும் போட்டு விடலாம், மேலேயே வச்சிருக்கலாம். அப்போ நான் மேலேயே வச்சிருக்கிறேன் -8×9
கீழே என்ன இருக்க போகுது எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவதும் வர்க்கம். அடுத்தது சக சாரி சி என்று சொல்றது ஒண்டுங்கோல் 9 என்ன சி ஒண்டுங்கோல் 9 ஓகே சி ஒண்டுங்கோல் 9 சி ஒண்டுங்கோல் 9 இந்த ஒண்டுங்கோல் 9 மேலே வரும் ஒண்டுங்கோல் 9 கீழே என்ன வரப்போகுது எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவதும் வர்க்கம். டி தான் மைனஸ் 8 9 அங்கால ப்ளஸ் -8 -8 9 எக்ஸ் ப்ளஸ் 2 இவ்வளோதான். இதுதான் எங்களோட கடைசி ஆன்சர். நீங்கள் இந்த 9 நீங்கள் கீழே கொண்டு வந்து பெருக்கியும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம் மேலேயும் விட்டு விடலாம். அப்போ இந்த பகுதி பின்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அங்களோட தொகையீட்டில் எல்லாம் வரப்போகுது. தொகையீட்டில் எல்லாம் இந்த பகுதி பின்னத்தை அடிப்படையாக